எனது குலப்பகவை அந்த கரிமால் அந்த திருமால் அவனை தெய்வம் என்று சொல்லுகிறார். சொல்லலாமா? ஐயா, அவன் எப்பேற்பட்டான் தெரியுமா? அப்பனை தூதிய அந்த சொல்லி கொடுத்தது யாரு? என்னுடைய குருதேவர். குழந்தை மேல தப்பு கிடையாது. தெரிஞ்சிரு குழந்தை அதுக்கு என்ன சொல்லுவோம்? சொன்னது அப்படியே சொல்லுது. இதெல்லாம் காரணம் யாரு? 2 மூட்டை பச்சை அரிசி, 2 டின்னு நெய். பாப்பா பா பால சொல்லி பா பாலு நல்லா உருளை கட்டியாட்டான். குருகுலத்தில் உன்னை சேர்த்தானா? ஆமா. தாகத்தை நல்ல முறையில் போதித்து எப்படி போதித்த? இளைஞரை தெய்வமான தோல் சொன்னார். இல்ல 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 என் முள்ள உன் பேச்சு கேட்கல. ஆமா. குருகுலத்தில் கேட்டங்க. ஆமா. வாத்தியார் என்ன சொல்லும்? கூப்பிட்டு உனது மகன் என் வார்த்தையை கேட்கவில்லை. பாட சொல்லி விடுனா நம்ம சொல் பேச்சு கேட்கணும்னா அப்பா அம்மா போய் கட்டிக்கணும். முன்னாடி சரியா படிக்க மாட்டான், நான் சொல்றது கேட்க மாட்டான், அதனால உன் மொழி நீயே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். சொல்லுமா சொல்லியா? சொல்லுமா சொல்ல மூடி மச்சரி யார் தப்பு? ஜெய் போடு விலகு போடு. நொய் மூட்டை கடை கிடையாது. அவன் குடும்பம் தான் குடிசை. ஆமா. அந்த குடிசை டீ போட்டு கொடுத்து கொஞ்சம் ஐயா கொஞ்சம் தந்தையே எனக்கு சொல்லி கொடுத்தார். என் பெயர் சொல்லு. இளைஞரே தெய்வம் என்று சொல்ல. தந்தையே நான் சொல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன் தந்தையே. ஆனால் என்னுடைய நாவில் வரவில்லை. அதற்கு நான் என்ன செய்வேன் தந்தையே?
ஆமாங்க. ஆகையால இவனை கொண்டு போய் மலை உச்சியில் நிறுத்து பூமியை காத்து. ஆமாங்க. அந்த உயரத்துக்கு உச்சிக்கும் பயப்படுவான். அப்ப கேளு இளவரசி, இப்போதான் தந்தை சொல்லு. ஆமா, அவன் சொன்னால் அழைத்து வா. அரண்மனைக்கு அழைத்து வரேன். இல்லன்னா அந்த மலை உச்சியில இருந்து தேவகுருக்கு சொல். சொல்லுவாங்க. அப்பா இத்தனை முறை கேட்கிறாரு, அப்பா பேர் ஒரு தரம் சொல்லக்கூடாதா? பாத்தீங்களா, அப்பா கோபம் இருந்தது. மலை உச்சிக்கு வந்துட்டாங்க. கீழே பாருங்க பூமியை. இவ்வளவு ஆழத்துக்கு தள்ளா உடம்பு இன்னாத்துக்கு ஆவையா செத்துருவாங்க. தொடர்ந்து கேளுங்க. அப்பா பேர் சொல்லுங்க. ஐயா, நான் சொல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன் ஐயா. என்னுடைய நாவில் வரவில்லை. என்ன அந்த அரிமரகாமன் காப்பாற்றுவார் ஐயா. ஐயடி கோவிந்தா நாராயணா அரையா கதவே அவன் வீடு சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை என் பெயர் சொல்லியிருப்பானா? சொல்லவில்லையா? புரியவில்லையே. என்னடாப்பா என்னங்க மலை உச்சிக்கு போய் அங்க இருந்து காமிக்கிறேன். வயிற்றுல இருந்தீங்க என்ன அவன் உயிர் போயிடுங்க. அப்பா பேர் சொல்லுன்ற சொல்ல மாட்டேன்ட்டாருங்க. கோவம் வந்து மலை உச்சிட்டு ஊத்தி தள்ள செஞ்சுட்டாரு. என் மகன் எழுதி விட்டார். ஆமா, என் மகன் எழுதி விட்டார். வீட்டு வேலையை சரியா செய்யா? புண்ணியா பாத்தியா? வெம்பாகத்துல வாங்க பழனாலிருந்து ஊத்தி தள்ளையா செத்து தாக்கா நினைச்சு எப்படி வந்தான்னு தெரியாதுங்க. இவனை கேட்டு பாரு. மலை உச்சி
உச்சியில் நிறுத்தினாளா? நிறுத்தினார் தந்தையே. என் பேரை சொல்ல சொன்னா? சொல்ல சொன்ன தந்தையே. சொன்னியா சொல்லவில்லையா? என்னுடைய நாவில் வரவில்லையா? நான் அழைத்து வரதா மனம் தான் வந்தார். அப்படி என்றால் கவனம் இருக்கிறார். கூட பேசுகிறேன். என் பெயரை சொல்லவில்லை. சொல்லவில்லை தந்தையே. மலையை உச்சியில் இருந்து கை உரைக்கிறான். ஆமா. எப்படியடா உயிர் பிடித்தாள்? இதோ பாருங்கள் தந்தையே. அந்த பூமாதேவியானவள் என்னை மடியில் எழுதி கொண்டார் தந்தையே. மிஸ்டேக் என் மேல தப்பு கிடையாது. நீ சொன்ன மாதிரி நான் செய்துட்டுங்க. பூமாதேவி தான் தாங்கி குடிச்சுக்கிறான். பூமாதேவி கீழே உனக்கு தள்ளப்படுது. அந்த பூமாதேவி இடத்தையும் தாங்கி குழந்தையை பூமியில் படாத அளவுக்கு. ஆமா இப்ப நீ அங்கிட்டு மாத்தாள். அங்க கூட்டி மாத்தாள். வெளியே போனாதானே தேவரங்க காப்பாத்துறாங்க. நமது பட்டத்து யானை. பட்டத்து யானை மதம் பிடித்த யானை. ஆமாங்க. மதம் பிடித்த யானை இல்ல. அந்த யானையை கொண்டு வா. ஆமா. குழந்தை கீழே படுக்க சொல்லு. அந்த மதம் பிடித்த யானை குழந்தை பார்த்த உடனே பயந்து விடுவோம். குழந்தைய பார்த்த உடனே பயப்படுவோம். ஆகையால அந்த குழந்தை என் மகனை பார்த்து, மகனே இளவரசே, ஆமா நீ தந்தையின் பேரை சொல்லு. சொன்னா அரண்மனை கூட்டு வர்றேன். யானையின் கூக்குரலை கேட்டதும் பயந்து சொல்லி விடுவான். அப்படி சொல்லலன்னு வச்சுக்க யானை விட்டு நெருங்கி சொல்றான். பட்டத்து யானையா டெங்கு காய்ச்சல் வந்த யானை இவ்வளவு வீக்கா இருக்குதாப்பா? பட்டத்து யானை வந்து நிக்குதுங்க. அது மெச்சுனா என்ன ஆகும் பாருங்க ஐயா. இப்போது அப்பா பேர் சொல்லுங்க. இதோ பாருங்கள் ஐயா. என்ன ஹரிபரநாமன் காப்பாற்றுவார் ஐயா. அந்த ஹரிபரநாமன் அந்த ஸ்ரீமன் நாராயணன் என்னை காப்பாற்றுவார் ஐயா. நான் சேவரம் நான் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி எழுதான் சொல்லிக்கிறான். படுங்க ஒண்ணு வேலைக்கு ஆகாது. யானை மெச்சு செக்காதான் சரி வருவேன். என்னுடைய தந்தை என்ன வேண்டும் சொன்னார்? மதம் கொண்ட யானையை விட்டு என்னை மிதிக்க சொன்னார். அந்த யானை என்னை மிதிக்காமல் மாலை அறிவித்து சென்று விட்டது. நாராயணா என் மகன் எழுந்து விட்டாரா? என் மகன் எழுந்து விட்டாரா?